உம்ரா செய்யும் முறையில் தௌஹீத்வாதிகள் ஒரு முறையையும் மற்ற ஜமாத்தினர் வேறு ஏதாவது முறையையும் கடைபிடிக்கிறார்களா? சரியாக உம்ரா செய்யும் முறையை விளக்கவும்னு கேட்டிருக்கிறார். அதாவது தௌஹீத் ஜமாத்தில் உள்ள உம்ராவும் மற்றவங்க செய்கிற உம்ராவுக்கு வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறாரு. மற்றவங்க செய்கிற உம்ரா என்னங்கிறது நமக்கு தெரியல, என்ன மாதிரி செய்கிறாங்க என்பது. அது நமக்கு அதை பற்றிய விவரம் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் உம்ராண்டா என்னங்கிறத மட்டும் நினைக்கிறங்க. உம்ரா என்று சொன்னால் ஹதீஸ் உம்ரா செய்வது எப்படிங்கிறத, நபி வழியில் உம்ரா செய்வது எப்படிங்கிறத நம்ம ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன செய்யுங்க, முழுமையாக ஆதாரங்களை தெரிஞ்சுக்கிறங்க. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உம்ராண்டா என்னன்னு கேட்டால் அதுக்குரிய முன்னேற்பாடாக நம்ம குளிக்கணும். குளிச்சுட்டு தைக்கப்படாத ஒரு ஆடையை அணிஞ்சிக்கிறணும். இஹ்ராம்ன்ற பேரில் என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆடையை அணிஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறம் தவாஃபு வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காபத்துல்லாவை 7 முறை தவாஃபு செய்யணும். அதுக்கப்புறம் மக்காம இப்ராஹிம்ங்கிற இந்த கல் இருக்கிற அந்த திசையின் பக்கம் 2 ரக்காத்து தொழுவணும். அதுக்கப்புறம் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடணும். முடிஞ்சவுடனே தலைமுடியை கொஞ்சோன்னு வெட்டிக்கிடலாம், மொட்டை அடிச்சுக்கிடலாம், முடிச்சு உம்ரா. அவ்வளோதான். இந்த காரியங்களை தான் அந்த சுன்னத் ஜமாத்தில் உள்ளவங்க செய்கிறாங்கன்னா அது கரெக்டான உம்ரா. இவ்வளோ இருக்கணும். அதாவது குளித்தல் ஒரு சுன்னத்து இருக்கிறது, இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்வது என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தவாஃபு செய்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் தவாஃபு வரைக்கும் என்ன செய்யணும், இஹ்ராமில் இருந்து தவாஃபு வரைக்கும் லப்பைக்கு அந்த தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு சுன்னத்து இருக்கிறது. அதுக்கப்புறம் காபத்துல்லாவை தவாஃபு செஞ்சுட்டு அப்புறம் மக்காம இப்ராஹிம்ங்கிற அந்த இடம் இல்லை, அந்த திசை, அந்த மக்காம இப்ராஹிம்ங்கிற அந்த திசையில் என்ன செய்யணும், 2 ரக்காத்துகளை தொழுவணும். அந்த மக்காம இப்ராஹிம்ங்கிற அந்த இடத்துல போய் 2 ரக்காத் தொழ முடியாது, அவ்வளோ ஒரு இடம் இல்லை, ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது அந்த இடத்துல. அந்த அந்த பகுதியில் என்ன செய்யணும், அந்த திசை 4 திசை இருக்கும்ல காபாவில், அந்த ஒரு திசையில் 2 ரக்காத் தொழுவ வேண்டும். அதுக்கப்புறம் சபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடணும். முடிஞ்சிருச்சு உம்ரா. அதுக்கு அடையாளமாக முடிய மொட்டை அடிக்கணும், கத்தரிச்சு. இவ்வளோதான் விஷயம். இதுக்குரிய ஆதாரங்கள் என்னென்று தெரிஞ்சுக்கிற விரும்பினீங்களே. ஆனால் நபி வழியில் உம்ரா செய்வது எப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் என்ன செய்வோம், அதில் போட்டு விட்டுருப்போம். அந்த நம்ம ஆன்லைன்லேயே போட்டு விடணும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸோடு தெரிஞ்சுக்கிறங்க.